ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி கீரை மசியல் பார்க்கலாம். ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன், ஒரு கப்பு தோரம் பருப்பு, பெரிய சைஸ் தக்காளி 1, வெங்காயம் 1, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சள் எடுத்திருக்கேன். இது 1 pot ரெசிபி தான். இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை நான் குக்கரில் போட்டுக்கிறேன். அது கூடவே நீங்கள் தோரம் பருப்பையும் சேர்த்துக்கோங்க. 1 கப் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு கீரை எப்படி பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போது வெங்காயம், தக்காளி, நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு, பச்சை மிளகாய் 2 எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டாச்சு. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடிக்கலாம். தண்ணி விட்டுட்டேன், தேவையான அளவு தண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் சட்டியில் இதை நான் நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். மசியலுக்கு நம்ம நல்லா கடைஞ்சிக்கணும். நல்லா அந்த பச்சை மிளகாவோட காரம் எல்லாமே இதில் இறங்குற அளவுக்கு கடைஞ்சிக்கணும். இன்றைக்கி நம்ம இதில் சில்லி பவுடரோ சாம்பார் பொடியோ எதுவும் போட மாட்டோம். அந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இருக்கும் இதில். இப்போ இதை நல்லா மசிச்சு கடைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சட்டியில் போட்டு மசிக்கும் போது நல்லா மசிஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கடைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போது தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு 2 பல் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.